ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் கார்டனிங். எஸ்பி ஹோம் கார்டனில் இன்றைக்கி எப்படி மழைக்காலத்தில் வந்து செடிகளை பராமரிப்புன்றதை பற்றி பார்க்க போகிறோங்க. பாருங்கள், நம்ம செடிகள் வந்து மொட்டுக்கள் எவ்வளோ அழகாக விட்டு எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். எல்லா செடிகளுமே வந்து பசுமையாக இருக்காங்கங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம கொடுக்குற இயற்கை உரமும் பாருங்கள், மல்லிகைப்பூலாம் பாருங்கள், நம்ம கொடுக்குற இயற்கை உரம் மற்றும் வந்து அதுக்கு அடிக்கிற வந்து பெஸ்டிசைட்ஸ் இன்சிடென்ட் சொல்லுவாங்க இல்லைங்க, பூச்சிக்கொல்லி மருந்துகள். அது வந்து நம்ம வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே தாங்க கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து மீன் அமிலம் கொடுக்கலாம். இல்லைனா வந்து கடையில் வந்து கொஞ்சம் நம்ம கெமிக்கலாக வேணும்னா சாஃப்னு இருக்குங்க, சாஃபு கெம்முன்னு இருக்குங்க. இந்த சாஃப் வந்து நம்ம எப்படின்னா மழை காலத்தில் அதுக்கு ரொம்ப அது வந்து பயன்படுங்க. அதை வந்து ஒரு சாஃப் எப்படின்னா ஒரு கிராம் எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு செடிக்கு கொடுக்கலாங்க. அதோடு இல்லாமல் நம்ம வந்து அதே மாதிரி கெம்மும் அப்படி தாங்க. கெம்மு வந்து ஈவினிங்கில் கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு அதில் வந்து ஒரு மூடினாங்க 1 லிட்டர் தண்ணி. அதே மாதிரி நம்மளோட செடிகள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். பார்த்துட்டு நம்ம வந்து அதை மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இந்த மழை காலத்தில் இந்த தொல்லைகள்லாம் வராது. அப்படி சாஃப் கெம்மு இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கலாங்க, இதை நம்மளுடைய இயற்கையான உரத்தை, இந்த மருந்து நான் சொன்னேன் இல்லைங்க, நீம் ஆயில் ஸ்ப்ரே அதை பண்ணலாங்க. கத்திரிக்காய் எல்லாமே வந்து இந்த மழை காலத்தில் பூச்சி வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கு நம்ம இது தான் பண்ணணும். அதுக்கடுத்து நான் இன்னொரு இது சொல்கிறேங்க. எப்படின்னாங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு காரணம் பண்ணலாம். மழை இப்போ பெய்யறதுக்கு முன்னாடி காலையில் நீங்கள் என்ன ஒரு நாள் முன்னாடி வேப்ப முன்னாக்கு வந்து ஒரு கை எடுத்து நீங்கள் வந்து ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சு ஒரு 5 லிட்டர் தண்ணியில் அதே மாதிரி கலந்து நீங்கள் வந்து மறுநாள் வந்து ஒரு 2 நாள் கூட புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கள வந்து நம்ம வேர்களுக்கு கொடுத்துர்லாங்க. கொடுத்துட்டா எந்த மருந்தும் தேவையில்லைங்க. அவங்க அதுவே வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்படுவாங்கங்க. பயன்பட்டு நம்மளுக்கு வந்து நல்லது கொடுப்பாங்க. இதே மாதிரி தாங்க நானும் பண்ணிட்டு வரேன். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வேப்ப புண்ணாக்கை இப்போ வந்து எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட 100 செடிக்கிட்ட இருக்குது. அதனால் வந்து நான் ஒரு 4-5 கை வேப்ப புண்ணாக்கு எடுத்துக்குவேங்க. எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக ஒரு வாளி ஃபுல்லாக நான் நரைச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து எடுத்து பாதியாக கலந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். விட்டவுடனே நமக்கு வந்து செடிகள் வந்து இவ்வளோ பசுமையாக கிடைக்குங்க. பாருங்கள், ஜாதி மல்லியெல்லாம் இவ்வளோ அழகாக பசுமையாக இருக்காங்க பாருங்கள். இதுதாங்க காரணம். வேறு வந்து நான் வேறு எந்த மருந்தும் நான் அடிக்கிறது இல்லைங்க. அப்புறம் வந்து காய்கறி கழிவு அதை கொடுப்பேங்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன வேஸ்டேஜ் கிடைக்குதோ அதை கொடுக்குறது. அப்புறம் வந்து மண்புழு உரம் கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருவேங்க. மண்புழு உரம் கொடுத்ததுக்கப்புறம் செடிகளும் இன்னும் செழிப்பாக இருப்பாங்க. வேறு எந்த உரமும் கொடுக்கல. நம்ம காய்கறி தூளை கொஞ்ச நாள் பதப்படுத்திட்டு அப்படி அந்த குழியை பறித்து விட்டு அதில் அப்படியே கொடுத்துட்டோம்னா அவங்களே மக்கி நம்மளுக்கு கிடச்சிருவாங்க, நல்ல உரமாக கிடச்சிருவாங்க. இங்கே பாருங்கள், மாதுளம்பழம் நல்லா பெரிய தொட்டியில் வச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் காய் விட்டுட்டாங்க. இவ்வளோ துளிர்கள் எடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்காங்க இல்லைங்க. பாரிஜாதம் பாருங்கள், மல்லிகைப்பூ எல்லாமே எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்காங்க பார்த்தீங்களாங்க. மைக்ரோ நியூட்ரியன்ட் அவங்களுக்கே இந்த மழையிலேருந்து நிறையா கிடச்சிருது. அவங்களுக்கு வந்து கால்சியம் சத்து புரதம் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணுங்க. நான் சொல்லுவேன் இல்லைங்க, வாழைப்பூ கரைசல் கொடுக்கணும், வாழைப்பழ தோல் கரைசல் ரொம்ப நல்லது. கால்சியத்துக்கு முட்டையோட நல்லா பதப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கணுங்க. அவ்வளோதான். இதை கொடுத்தாலே வந்து நம்ம செடிகள் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக ரொம்ப சூப்பராக வளருவாங்கங்க. இதான் நம்மளுடைய சீக்ரெட்டுங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.